சமயத்தில் மறந்துடுறோம். நம்ம உன்னதங்களில் உட்கார வச்சிருக்கிறாருங்கிறதே நம்ம மறந்துடுறோம். ஞாயிற்றுக்கிழமை வந்தா ஹெவன்லி பிளேசஸ் உன்னதங்களில் உட்கார்ந்துருக்கிறோம். அப்புறம் திங்கள் செவ்வாய் புதன் வந்து அந்த பூமிக்குரிய ஒரு வாழ்க்கை. இப்படி ஏறுறதும் இறங்குறதுமா ஒரு வாழ்க்கை? நோ. எந்த சூழ்நிலையிலும் பிரியமானவர்களே, நம் உன்னதத்திலிருந்து நமக்கு கீழே இறங்கி வரவே கூடாது. மேலான இந்த இடத்தை விட்டு, உன்னதத்துக்குரிய இடத்தை விட்டு நாம் பூமிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து இங்கே நம்மளை சுத்தி இருக்கிறதான ஜனங்களை போல ஒரு பூமிக்குரிய வாழ்க்கை வாழக்கூடாது. நாம் அதை கீழ்ப்படுத்தணும். நாம் பரலோக வாசிகள். அதான் தேவனுடைய அழைப்பு. ஆனால் வேதனை என்னன்னா, நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடையவர்களே, நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களே, நம்முடைய திருச்சபையில் உள்ளவர்கள், நாம் உன்னதத்துக்குரிய இடத்திலிருந்து சமயத்தில் நம்ம இறங்கி வந்துடுறோம். இப்ப இன்னைக்கு இந்த மே மாசம் லீவு, இப்ப நாளை தினம் ஒரு முக்கியமான ஒரு இந்த வாரத்துக்குள்ள இந்த வீட்டில் இந்த லீவ்லேயே நாளைக்கு ஒரு காரியம் இந்த வாரத்தில் செய்யணும். வீட்டில் போய் ஒரு சின்ன பிரச்சனை கொஞ்சம் நாட்களுக்கு முன்பாக, அந்த விடுமுறையில் தான் போய் இந்த காரியத்தை செய்யணும்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சிருக்கோம். ஆண்டவர் இந்த வார்த்தையை என்னோடு கூட பேசினார். உன்னதத்துக்குரிய எந்த சூழ்நிலையிலும் மேலேருந்து இறங்கி வந்துடாது அப்படின்னார். ஒன்றும் இல்லை, சமீபமாய் கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக வீட்டில் சொந்த வீடு தான், அதில் ஒரு 4 தென்னை மரங்கள் இருக்கு. அதில் ஒரு தென்னை மரம் வந்து காம்பவுண்ட் விட்டு வெளியில் போய் அப்படி அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் மாதிரி அப்படி இருக்கு. நாம் எப்பயும் தான் அதை கொஞ்சம் அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காதபடிக்கு நம்ம ஆளை வச்சு அந்த மட்டை பழுது பார்க்கறதும் தேங்காய் இறக்குறதுமா நம்ம நினைச்சாலும் அது நம்ம கண்ட்ரோலுக்கு இருக்க மாட்டேங்குது. சமயத்தில் ஏதாவது காற்று அடிக்குது, ஏதாவது மழை அடிக்குது, டப்புன்னு ஏதாவது விழுந்துருது, அடுத்தவங்களுக்கு அது ஓட்டையும் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ். அப்போ பக்கத்தில் உள்ளவங்க சொன்னாங்க, அதை வெட்டிடுங்க. எப்போதான் நீங்கள் பார்த்தாலும் நீங்கள் ஓட்டு உழுது நீங்கள் தான் மறுபடியும் செலவு பண்ணுறீங்க, அதை வெட்டி போட்டுருங்களேன். நாங்கள் சரி முடிவு பண்ணியாச்சு, வேண்டாம் மரத்தை வெட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மரத்தை வெட்டுறதுக்கு பிளான் பண்ணி மரத்தை வெட்டுறோம். பின்னால பார்த்தா மரத்தை வெட்டிக்கிட்டே இருக்கிறப்ப 4 பேர் கதவை திறந்து கொல்லையிலேருந்து ஒரு 4 பேர் வராங்க. அங்கே உள்ளவங்கலாம் வராங்க. இல்லை ஒரு வில்லேஜ் டைப் ஆஃப் பீப்புள் அங்கேருந்து வராங்க. வந்து இந்த மரத்தை வெட்டுங்க. என்னடா இந்த மரத்தை தான் நம்ம வெட்டுறோம், இது நியாயமான காரியம், இந்த மரத்தை எதுக்கு வெட்டணும் அப்படின்னு. இது யாருக்குமே தொந்தரவு இல்லாத மரம். இது ரோட்ல நீட்டிக்கிட்டு இருக்குங்கிறான். எப்படி நீட்டிட்டு இருக்கான்? அது போற பொதுவான ரோட்டு பாதையில போயிட்டு இருக்கு. இது என்ன செய், இதையும் விட்டு அப்படின்னு. அதை வெட்டினா ரைட், ஓகே. அது அவன் வீட்டுல வந்து அவனுடைய உடைமை பாழாக்குதுன்னு சொல்லுவான். இது பொதுவான பாதையில தான்ப்பா நின்றுட்டு இருக்கு, இதுக்கு என்ன? நான் ரோட்ல நடந்து போவோமே, நான் போறப்ப விழுந்துருச்சுன்னா அதனால இதையும் வெட்டணும் அப்படி. சரி, உடனே அடுத்த கேள்வி, அந்த 4 வீடு தள்ளி அவங்க வீட்டு மரம் ரோட்ல இருக்க, நீ என்ன கேட்க வேண்டியது, நீ போய் அங்க கேட்க வேண்டியதானே அப்படின்னா அவங்கள்ட்ட கேட்பாங்களா? அவன் மொத்தி விட்டுருவான். சரிக்கு சரி நிப்பான். நமக்கு தான் இங்க எழுதிருக்குல்ல, இங்கேருந்து எழுதிருக்கு, இங்க இளிச்ச வாயன் அப்படின்னு எழுதிருக்குல்ல, இங்க இருக்கு, இங்க இருக்கு, இளிச்ச வாயன் அப்படின்னு. இவங்கள்ட்ட தான் போய் என்ன செய்ய முடியும்? வம்பு பண்ண முடியும். நிக்கிறாங்க, சரிக்கு சரி நிக்கிறாங்க. அதை வெட்டுறப்பே அதை வெட்டுருங்கிறாங்க. பேசி பார்த்தா அவங்களுடைய லெவலுக்கு இறங்கி என்ன செய்ய முடியல, பேச முடியல. சரி வெட்டுவோம் அப்படின்னு. வீட்டுல எல்லாம் பசங்க, எல்லாம் grown up பாய்ஸ், எல்லாம் வளர்ந்த பசங்க, அவங்க நம்மள்ட்ட ஃபைட் பண்றானுங்க. அது என்கிட்ட வரல, டைரக்டா அவங்க அம்மாட்ட போய் கிச்சன்ல முறைக்கிறான் ஒருத்தரும். என்னடான்னு பார்த்தா உள்ளார ஒரு கிராமரான்னு ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா, ரைட்டு டாடி வந்து இப்போ அந்த மரத்தை வெட்டக்கூடாது, இதுதான் வெட்டுறாங்கன்னா ஓகே, இது அவங்களுக்கு சேதம். அவன் ரோட்ல நீட்டிட்டு இருக்குங்கிறதுக்காக இப்போ அதையும் சேர்த்து வெட்டுவீங்களா? டாடி ஊன்னாலும் சொல்லிவிடுவாங்க, சொல்லுங்கம்மா டாடி வெட்டக்கூடாதுன்னு சொல்லுங்க. வீட்டுல ஏன்டா இப்ப என்ன விஷயம்? இப்ப அதனால என்ன இப்ப விஷயம்? இப்ப நீங்க இந்த மரத்தை வெட்டுவீங்க, நாளைக்கு என்ன செய்வோம் அப்படின்னா வீட்டே பேக்கணுமா, வீட்டை பேத்துட்டு போடுவீங்களா? நம்ம வீட்டு டிக்கெட்ஸ் எல்லாம் இன்னைக்கு இதை வெட்டா சொல்றான், வெட்டுருங்க. அப்புறம் இதை வெட்டுங்கிறான், அதையும் நீங்க வெட்டுவீங்க. அப்புறம் நாளைக்கு வீட்டை பேத்துட்டு போகணும் அப்படிமா, இது எங்களுடைய இதுப்பா, அப்ப பேத்துட்டு போவீங்களா? சரி, இதான் நம்மளுடைய மாம்சத்தினுடைய காரியங்கள். இதுதான். அப்ப அவர்கிட்ட அதானே சொன்னேன்,
நம்முடைய திராணிக்கு மேல் தேவன் என்ன செய்ய மாட்டார்? சோதிக்க மாட்டார். உங்களுக்கு விசுவாசம் அவ்வளவுதான். இப்ப நான் ஒன்னும் தார வாத்து இல்ல, இதையும் வெட்டிட்டு போ அதையும் வெட்டிட்டு போன்னு சொல்லிட்டு கோழத்தனமா இல்ல நீங்க சரியில்லை, வெட்டக்கூடாது. ஆனா ஃபைட் ஓயில அவன் நின்றுட்டு தான் இருந்தாங்க. அப்போ உடனே சொன்னேன், சரி இன்னைக்கு ஆட்களை வச்சு பேசுனது இந்த ஒரு மரத்துக்கு தான் பேசணும், ஆளை வெட்டிடுவாங்க, உங்களுக்கு நான் ஃப்ரீயா இன்னொரு டைம்ல நான் அதை வெட்டிடுறேன். நான் அது பெண்டிங்ல வச்சேன். என்னாச்சுன்னா அப்படின்னா, அந்த தெருவில் உள்ளவங்க திடீர்னு பார்த்தா ஒரு 10 நாளைக்கு அப்புறம் அந்த மரம் 2வது மரம் வெட்டப்படலை. எங்க பசங்கள்லாம் நான் வெட்டணும்னு சொன்னேன், வீட்டில் பசங்க ஒத்துக்கல. டேடி ரொம்ப இப்படிலாம் விட்டு கொடுத்து போகணுட்டுலாம் கிடையாது, நம்ம இப்படிலாம் போகக்கூடாது, இந்த லெவலுக்கு இருக்கக்கூடாது. அப்படி ஏன்பா 5 ரூபா 10 ரூபாய்க்கு தேங்காய் போட்டு காசு கொடுத்து வாங்கிக்கலாம்ப்பா, இதுக்கெல்லாம் ஒரு பெரிய காரியம் கிடையாது. நம்ம எங்கேருந்து இறங்கிடக்கூடாது. நம்மளுடைய பிளேஸ் எங்க இருக்கு? உன்னதங்களில் உட்கார வச்சிருக்கிறோம். மாங்காய்க்கும் தேங்காய்க்கெல்லாம் இங்கே வரக்கூடாது. நேரம் அங்கேருந்து வர வேண்டியது இந்த மாங்காய்க்கும் தேங்காய்க்கும் சரிக்கு சரி நின்றுட்டு ஃபைட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஆண்டவர்கிட்ட போய் என்ன செஞ்சுக்க வேண்டியது? ஆண்டவரே, இந்த மாங்காய் தேங்காய்க்கா சண்டை போட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. அப்புறம் மன்னிப்பு கேட்டுவிட்டு அப்புறம் மனஸ்தாபப்பட்டுட்டு அப்புறம் மறுபடியும் ஏறி எங்கே உட்காந்துக்க வேண்டியது? அப்புறம் உன்னதத்தில் உட்காந்துக்க வேண்டியது. உன்னதத்தில் இப்போ நான் பாடினது போல, பரலோகமே அங்கே இருப்பதால் உண்மை நான் துதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் லா 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 லான்னு இன்னைக்கு எல்லாம் அப்படி பாடிட்டு இருக்காங்கல்ல. இன்னைக்கு கிறிஸ்தவமே அதுதான். இன்னைக்கு ஒர்ஷிப், அதுக்கு பேர் லா லா லான்னு இந்த மைக்கை அப்படி பிடிச்சிட்டு இப்படி போயிட்டு வந்துட்டா போதும், அதுக்கு பேர் ஒர்ஷிப். ஒரு 8 நம்மளுடைய பாடல்கள்ல ஒரு 8 சரணங்களை தொடர்ந்து படிச்சா அதுக்கு பேர் ஒர்ஷிப். அப்படி பிரேக் இல்லாம பாடணும். ஒரு சரணம் படிக்கணும், அடுத்து ஒரு சரணத்தை அப்படியே கேப் போடக்கூடாது. அடுத்த சரணம் அப்படியே படிக்கணும், அதை முடிஞ்சா அடுத்தது படிக்கணும், அதை முடிஞ்சா அடுத்தது படிக்கணும். ஒரு 8 சரணங்களை சர்ற புருன்னு இப்படி போய் படிச்சுட்டு இப்படியே இருந்தா அதுக்கு பேர் என்னன்னா பரலோகம். அதுக்கு பேர் பரலோகம், ஒர்ஷிப். உன்னதங்களில் உட்கார்ந்து இருக்கிறவர்கள் ஞாயிற்றுக்கிழமையில வந்தாங்கன்னா திங்கள் செவ்வாய் பதில சரிக்கு சரி மாங்காய்க்கும் தேங்காய்க்கும் வரப்புக்கும் வாய்க்காலுக்கும் காசுக்கும் பணத்துக்கும் இவர்கள் உயர்ந்திருக்கிறவர்கள் அல்ல, இவர்கள் பூமியை ஆளுகை செய்கிறவர்கள் அல்ல, ஆண்டு கொள்கிறவர்கள் அல்ல. சரி, வீட்டு சூழ்நிலை இப்ப சரியில்லை, பசங்களுக்கு தேவனே ஆண்டவரே இப்ப நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். கடைசியில் பார்த்தா ஒரு வாரத்துக்குள்ளார ஒரு லேடி அங்கேருந்து வந்துட்டாங்க. இந்த காலில் இருக்கிற புண்ணு, இந்த காலில் ஒரு புண்ணு ஆயிடுச்சு. இந்த புண்ணுக்கு ரீசன் யாரு தெரியுங்களா? உங்க வீட்டு மட்டை கீழே விழுந்து என் காலில் புண்ணாயிடுச்சு, செலவுக்கு பணம் கொடு அப்படிங்கிறாங்க. ஏன்னா டாக்டருக்கு அழைச்சிட்டு போங்கிறாங்க. ஏன்பா, நான் அன்னைக்கே சொன்னேனே இந்த மாங்காய் தேங்காய் காலில் சண்டை செய்யாதுன்னு சொல்றீங்க, இப்ப காலில் புண்ணை வச்சுக்கிட்டு எங்க புண்ணு வந்துச்சோ தெரில, எங்க இடிச்சாங்கன்னு தெரில. சரி, இங்க ஒரு இளிச்சவாயன் குடும்பம் இருக்கு, உன் மட்டை விழுந்துதான் இந்த செலவு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு கூட யோசித்து இருக்கலாம், இப்படி உண்டாக்கிட்டீங்களே அன்னைக்கே சொன்னனே அப்படிங்கிறப்ப எல்லாம் அவங்களுக்கு செலவு செய்யக்கூடாது, ஒத்துக்க கூடாது. ஆண்டவர் பேசினார் அன்னைக்குதான் கான்ஃபரன்ஸ்ல பிரதர் பேசுறாரு. சாக்கு கான்ஃபரன்ஸ்ல என்ன பேசுறாரு அப்படின்னா, ஹென்றி சூசோவை பத்தி பேசுறாரு. ஹென்றி சூசோ கான்ஃபரன்ஸுக்கு வந்தவங்க தெரியும் நினைக்கிறேன். ஹென்றி சூசோல ஆண்டவர் கேவலம் அசிங்கமா இருந்துச்சு. ஒரு நாள் காலையில ஹென்றி சூசோவனுடைய வீட்டு வாசல்ல ஒரு வேசி, ஒரு விபச்சாரி யாரிடத்திலேயோ பெத்து போட்டதான பிள்ளைய இப்ப பெத்து எடுத்துடணும், இப்ப வளர்க்கணும். சரி, இந்த இளிச்சவாயன் தான் கரெக்டா கிடைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஹென்றி சூசோவனுடைய வீட்டு வாசல் கொண்டு வந்து போட்டு, இந்தா நீ கொடுத்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டா, கொண்டு வந்து போட்டா. நீ கொடுத்த பிள்ளை போ அப்படின்னு உடனே அசந்து போய், ஆண்டவரே இது என்ன அப்படின்னு கேட்கிறப்ப, ரைட்டு உன்னை நான் சிறுமப்படுத்துறேன், உன்னை நொறுக்கிறேன், இந்த பிள்ளைய வச்சுக்க அப்படிங்கிறப்ப ஹென்றி சூசோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த நிந்தை அவமானம் அந்த ஜெர்மனியில் அந்த தெருவில் அவருடைய பேர் போய் அவருடைய சபையில் அவரை வெளியேற்றி இவ்வளோ அசிங்கம் ஏற்பட்டிருக்கு. அதை நம்ம காதால செய்தி கேட்டுட்டு வரோம். ஹென்றி சூசோவுக்கு என்ன சொன்னாங்க, இதோ நீ கொடுத்த புள்ள அப்படின்னு. அதனுடைய ஹைட் எங்க இருக்கு? நம்ம வீட்டு வாசல்ல உன் வீட்டு மட்டை விழுந்து எனக்கு என்ன ஆச்சு, புண்ணு உண்டாக்குனா. அந்த ஹைட் எங்க இருக்கு, இந்த ஹைட் எங்க இருக்கு? சாதாரண உன் வீட்டு மட்டை விழுந்து புண்ணு உண்டாயிடுச்சு, ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு வைன்னு சொல்றவனுடைய இது சோதனையா, இல்ல ஹென்றி சூசோனுடைய வாழ்க்கையில் நடந்தது சோதனையான்னு ஆண்டவர் பேசினார்ல. டூ குட், தீமை நன்மையினால வெல்லு, நன்மை செய்து அவருடைய மதியினத்தை நீ அடக்கு. ஓகே, டாக்டர்கிட்ட நீ அழைச்சிட்டு போவாங்கள,
அதுக்காக 100-200 செலவானாலும் சரி அழைச்சிட்டு போவோம், மருந்து மாத்திரை கொடுப்போம், நன்மை செய்வோம். இதனால பெரிய செலவு வந்தாலும் சரி விட்டுருவோம். என்னப்பா என்ன சொல்றீங்க, வெட்டிடலாமா? வெட்டிடலாம் அப்படின்ட்டாங்க. எல்லாம் ஏக தீர்மானம் போட்டு மாநாடு போட்டு மரத்தை 2வது மரத்தை வெட்டுறதுன்னு முடிவு பண்ணி இப்ப இந்த வாரம் போய் மரத்தை வெட்டணும். இப்ப நாம் உன்னதத்துக்குரியவர்கள், ஒருபோதும் நாம் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. நம் இவ்விடத்துக்குரிய நம்முடைய ராஜ்யம் கிடையாது. என்ன முக்கியம் அப்படின்னா, நமக்கு 4 பேர் நம்மளை சூழ்ந்து இருக்கிறவர்கள் நாம் சமாதானமா இருக்கணும், நாம் அமைதியில் உள்ள ஜீவனம் பண்ணணும். ரைட், அவ்வளவுதானே. அந்த ஒரு மரத்தை முதல்ல பாதி மரத்தை வெட்டி காலி பண்ணியாச்சு எல்லாம் மேலே. அப்போ உடனே என்ன சொன்னாங்க, அந்த உள்ளவங்கெல்லாம் வந்துட்டு அந்த மட்டையெல்லாம் நம்ம எடுத்துக்கலாமான்னாங்க. யார் தொந்தரவு படுத்துறாங்களோ அவங்க இந்த மட்டை இந்த அதெல்லாம் எடுத்துக்கலாமா? எல்லாம் ஃப்ரீயா எடுத்துக்கலாம், எல்லாம் ஜோரா எடுத்துங்க. மரத்தையே வெட்டி போட்டுறேன், எல்லாம் எடுத்துங்க. இளநீலாம் வெட்டி போடுவோம், எல்லாம் வெட்டி எல்லாம் குடிங்க, நல்லா சந்தோஷமா இருக்கு, நல்லா இருக்கு. See, that is Christianity. ஒருபோது நாம் இருக்கிற இடங்களில் தேவனுடைய நாமத்துக்கு துர்க்குலைச்சலாயிடாதபடிக்கு, நம்முடைய தேவனுடைய நாமம் எவ்வளவு வேணும் தூஷணமாய் போயிடாதபடிக்கு, இருக்கிறவர்கள் மத்தியில புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்னிலையில் நீங்கள் யோக்கியமாய் வாழ்ந்து அமைதியில் உள்ள ஒரு ஜீவனம் பண்ணி கிறிஸ்துவனுடைய நாமத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டியவர்கள். எட் எனி காஸ்ட், எந்த சூழ்நிலையிலும் நாம் உன்னதத்திலிருந்து இறங்கி இந்த பவுனுக்காக, நகைக்காக, சொத்துக்காக, ஆஸ்திக்காக நாம் வழக்காடுகிறதும் சண்டை செய்கிறதும் போராடுகிறதும் நோ, அது கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. தேவன் நமக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற வெற்றி வாழ்க்கை அது அல்ல.